அந்த இரவு ஒரு சாதாரண இரவு இல்லை. வானம் முழுவதும் நட்சத்திரங்கள் ஜொலித்தன. அவை மெதுவாக திகழ்ந்தது போல ஒரு மந்திர உலகம் விழித்தெழுந்தது. அந்த ராஜ்யத்தின் நடுவில் ஒரு அரண்மனை ஒளியில் மூழ்கியிருந்தது. ஆயிரக்கணக்கான விளக்குகள். அது வானத்தையே பூமிக்கு கொண்டு வந்தது போல. அரண்மனைக்குள் ஒவ்வொரு விளக்கும் ஒரு கனவாக ஜொலித்தது. தங்க விளக்குகள் மெதுவாக அசைந்து ஒளியை பரப்பின. வானமும் அரண்மனையும் ஒரே ஒளியில் கலந்து போனது. நட்சத்திரங்களா அல்லது விளக்குகளா எது என்று கூட தெரியவில்லை. அந்த நேரத்தில் மெதுவான இசை ஒலித்தது. வயலின், பியானோ. ஒவ்வொரு இசையும் அந்த இரவை இன்னும் அழகாக மாற்றியது. அரண்மனையின் நடன மண்டபத்தில் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக நடனமாடினர். அழகான ஆடைகள் மெதுவாக அசைந்தன. அது ஒரு கனவா அல்லது உண்மையா? ஆனால் அங்கே இருந்த அனைவரின் கண்களும் ஒரே திசையை நோக்கி இருந்தது. யாரையோ எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அரண்மனை வாசல் சிறிது திறந்திருந்தது. அதிலிருந்து வரும் ஒளி ஒரு ரகசியத்தை மறைத்தது போல. நேரம் நகர்ந்தது. அரண்மனையின் படிக்கட்டுகள் அமைதியாக காத்திருந்தது. யாரோ வருவதை எதிர்பார்த்து. ஒரு மெழுகுவர்த்தி மெதுவாக அசைந்தது. அந்த அமைதியில் ஒரு பதட்டம் இருந்தது. அந்த நேரத்தில் தூரத்தில் ஒரு பெண் இருளில் நின்று கொண்டு அந்த ஒளிரும் அரண்மனையை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கண்களில் ஒரு கனவிருந்தது. ஆனால் அந்த கனவின் பின்னால் ஒரு சோகமும் இருந்தது. அந்த இரவு அவளது வாழ்க்கையை முழுவதும் மாற்றப் போகிறது. அவள் ஒரு சாதாரண பெண். ஒரு பழைய சமையலறையில் ஒற்றையாக நின்று கொண்டிருந்தாள். ஒவ்வொரு காலையும் சூரியன் வருவதற்கு முன் அவள் விழித்து விடுவாள். சிறிய அறை, சின்ன ஜன்னல் வழியாக வரும் ஒளி அவளது நாளின் தொடக்கம். மற்றவர்கள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கும்போது அவள் மட்டும் அமைதியாக வேலை செய்து கொண்டிருப்பாள். இருள், ஒளி, அதற்குள் அவள் வாழ்க்கை. தூசி நிறைந்த பாதையில் அவள் மெதுவாக துடைத்து கொண்டிருந்தாள். ஒவ்வொரு அசைவும் அவளது சோர்வை சொல்லியது. அவளது கைகள், சோர்வடைந்த கைகள், அழுக்கை துடைத்து கொண்டிருந்தது. ஆனால் அவளது வாழ்க்கையில் இருக்கும் அழுக்கை யாரும் துடைக்கவில்லை. ஒரு மூலையில் அவள் அமர்ந்திருந்தாள். சுற்றிலும் சிதறிய பொருட்கள் அவள் உள்ளத்தோடு ஒத்திருந்தது. அவளுக்கு குடும்பம் இருந்தது, ஆனால் அன்பில்லை. அவர்கள் சிரித்தார்கள், பேசினார்கள், ஆனால் அவளை யாரும் பார்க்கவில்லை. நீ எதற்கும் பயனில்லை. அந்த வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் அவளது காதுகளில் விழுந்தது. அவள் ஜன்னல் அருகே நின்றாள். மழை வெளியே விழுந்தது. அவளது கண்களிலும் அதே மழை. ஒரு இருண்ட மூலையில் அவள் தனியாக முழங்கால்களை கட்டிப்பிடித்து அமர்ந்தாள். யாருமில்லாத உலகத்தில் அவள் மட்டும் இருந்தாள். ஆனால் அவள் முழுவதும் முடைந்து விடவில்லை. ஒரு சிறிய நம்பிக்கை அவள் கண்களில் மீண்டும் ஒளிர்ந்தது. வெளியில் இரவு, நட்சத்திரங்கள். அவள் மேலே பார்த்தாள். ஒரு நாள் யாராவது அவளை உண்மையாக பார்க்க வேண்டும். அவள் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவள் கண்களில் ஒரு கனவு பிறந்தது. அந்த கனவு ஒரு நாள் அவளது வாழ்க்கையை மாற்றும். திடீரென்று ஒரு மென்மையான ஒளி அவளை சுற்றி உருவாகத் தொடங்கியது. அந்த ஒளி சாதாரணமில்லை, அது மந்திரம். அவள் பயந்தாள். ஆனால் அந்த ஒளி அவளை அழைத்தது. நம்பு என்று அது சொன்னது. அவள் குழம்பினாள். இது உண்மையா? அந்த நொடி அவளது வாழ்க்கை மாறத் தொடங்கியது. அவளது பழைய உடை மெல்ல மெல்ல மறைந்து ஒரு அழகான உடையாக மாறியது. ஒளி அவளை ஒரு இளவரசியாய் மாற்றியது. அவள் கால்களில் கண்ணாடி செருப்பு தோன்றியது. அவள் கண்ணாடி முன் நின்றாள். இது நான் தானா? அவள் கண்களில் ஆச்சரியம், அவள் இதயத்தில் மகிழ்ச்சி.
அந்த இரவு அவளது வாழ்க்கையை மட்டுமில்லாமல் அவளது விதியையே மாற்றியது. அவள் அரண்மனைக்குள் நுழைந்தாள். அந்த பெரிய கதவுகள் திறந்ததும் ஒளியே அவளை வரவேற்றது. அவள் நடந்து வந்த அந்த நொடி அனைவரும் அமைதியாகிவிட்டார்கள். இசை கூட ஒரு கணம் நின்றது. அவளை பார்த்தவர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். அவளது முகம் ஒளியில் மின்னியது. அவளது கண்கள் ஒரு மந்திரம் போல இருந்தது. அந்த கூட்டத்தில் ஒருவன் மட்டும் அவளை வேறொரு விதமாக பார்த்தான். அவன் இளவரசன். அவளை பார்த்த அந்த நொடி அவன் உலகமே மாறிவிட்டது. அவன் கண்கள் அவளிடமிருந்து விலகவில்லை. அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். அந்த பார்வை ஒரு சாதாரண பார்வை இல்லை. அது இதயங்கள் பேசும் மொழி. அவன் மெதுவாக அவளிடம் நடந்து வந்தான். கூட்டம் தானாகவே வழிவிட்டது. அவன் அருகில் வந்து மெதுவாக கேட்டான், "நீ யார்?" அவள் சிரித்தாள், ஆனால் பதில் சொல்லவில்லை. அவன் அவளது கையை பிடித்தான். அவர்கள் நடனமாடத் தொடங்கினர். அந்த நடனம் ஒரு நிகழ்ச்சி இல்லை, அது ஒரு உணர்வு. அவர்கள் சுழன்றபோது சுற்றிய உலகமே மறைந்தது. ஒளி மட்டும் அவர்களை சுற்றி நடனமாடியது. அவர்களின் கண்களில் ஒரு கதை இருந்தது. சொல்லப்படாத ஆனால் உணரப்பட்ட ஒரு காதல். அந்த நொடி நேரமே நின்றது. அது ஒரு நடனம் இல்லை, அது இரண்டு இதயங்கள் ஒன்றாகும் தருணம். அவள் சிரித்தாள். அவள் சிரிப்பு அந்த மண்டபமே முழுவதும் ஒலித்தது. அவள் மகிழ்ச்சியில் மூழ்கினாள். அந்த நொடியில் அவள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டாள். ஆனால் அந்த சிரிப்பு மெல்ல மெல்ல மறையத் தொடங்கியது. அவளது கண்கள் ஏதோ ஒன்றை நினைத்தது. அந்த மகிழ்ச்சி ஒரு கவலையாக மாறியது. திடீரென்று மணி ஒலித்தது. ஒரு முறை, 2 முறை. அந்த ஒலி அவளது இதயத்தை அதிர வைத்தது. நள்ளிரவு, அவள் மெதுவாக சொன்னாள். அவளது கண்கள் பயத்தில் விரிந்தன. அந்த நொடி அவள் உண்மையை நினைத்தாள். அவள் தலையை குனிந்தாள். நான் போக வேண்டும். ஆனால் அவளது கால்கள் நகரவில்லை. அவள் உள்ளத்தில் ஒரு போராட்டம் நடந்தது. இருக்கலாமா அல்லது போகலாமா? அந்த மண்டபத்தின் நடுவில் அவள் நின்றுவிட்டாள். திடீரென்று அவளது ஆடை மெல்ல மெல்ல மாறத் தொடங்கியது. அந்த மினுமினுப்பு மறைந்தது. மந்திரம் சுருங்கியது. ஆனால் அவளது அழகு மாறவில்லை. அவள் அதே போலவே இருந்தாள். ஆனால் அவளது முகம் மாறிவிட்டது. அந்த மகிழ்ச்சி மறைந்தது. அந்த சிரிப்பு மௌனமாகிவிட்டது. அவளது கண்கள் முன்பு போல ஒளி வீசவில்லை. அந்த ஒளி மெல்ல மெல்ல அணைந்துவிட்டது. அந்த நொடி அவள் உணர்ந்தாள். இது மந்திரக் கதையல்ல, இது உண்மை. இளவரசன் மெதுவாக கேட்டான், "நீ யார்?" அந்த கேள்வி அவளது இதயத்தை தொட்டது. அவள் சிரித்தாள். ஆனால் அந்த சிரிப்பில் கண்ணீர் இருந்தது. அவள் கண்கள் உண்மையை சொல்ல தயங்கின. "நான்..." அவள் தொடங்கினாள். "நீ நினைப்பது போல ஒரு ராஜகுமாரி இல்லை." அவளது குரல் மெதுவாக உடைந்தது. அவள் திரும்பி சென்றாள். இந்த முறை அவள் ஓடவில்லை. அவள் உண்மையை ஏற்றுக்கொண்டாள். அந்த நேரத்தில் ஒரு கை அவளது கையை பிடித்தது. அது இளவரசன். "நான் ராஜகுமாரியை காதலிக்கவில்லை." அவன் மெதுவாக சொன்னான். "நான் உன்னை காதலித்தேன்." அவள் அதிர்ச்சியடைந்தாள். அவளது கண்கள் நம்ப முடியாமல் பார்த்தது.
ஆனால் நான் சாதாரண பெண், அவள் மெதுவாக சொன்னாள். இளவரசன் சிரித்தான். அந்த சிரிப்பில் உண்மை இருந்தது. அதுவே எனக்கு முக்கியம். நீ உண்மையானவள். அந்த நொடி அவளை சுற்றியிருந்த ஒளி மீண்டும் பிரகாசிக்கத் தொடங்கியது. மந்திரம் மீண்டும் வந்தது. ஆனால் இந்த முறை அது அவளை மாற்றவில்லை. அது அவளது உண்மையை அழகாக காட்டியது. அவள் தன்னம்பிக்கையுடன் நின்றாள். மறைவதில்லை, பயப்படுவதில்லை. அவள் அவளாகவே இருந்தாள். இளவரசன் அவளது கையை பிடித்தபடி அவளுடன் நின்றான். அந்த மண்டபம் மீண்டும் ஒளியில் மின்னியது. அந்த இரவு ஒரு கதையின் முடிவு இல்லை, ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கம். சில நேரங்களில் நம்மை யாராவது காதலிக்க வேண்டுமென்றால் நாம் மாற வேண்டியதில்லை. நாம் யார் என்பதையே ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிண்டரெல்லா 2.0 நியூ வெர்ஷன் எப்படி இருந்தது? யாருக்கெல்லாம் ஓகேன்னு தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.